Hi friends, welcome to Kids Fashion World. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6 part இன்ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஸ்கர்ட்டை 6 part வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட்டு 35 இன்ச்சஸ். இதனுடைய ஹிப் ரவுண்டு அதாவது இடுப்பு சுற்றளவு 30 inches. ஓகேங்களா, இந்த 30 inches கூட நம்ம 6 inch வந்து ஆட் பண்ணுறோம். அப்போது 36 inches வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த 36 inches நம்ம எத்தனை பார்ட்டு ஸ்கர்ட் வந்து நம்ம வேணுமோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம 6 part வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ 36 6ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பார்ட்டுக்கான அகலம் பார்த்தீங்கன்னா 6 inches நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய ஹைட்டு 35 inches. இந்த 35 inchesலேருந்து 2 inch வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா நம்ம பெல்ட் பீஸ்க்காக, அதாவது பட்டிக்காக நம்ம 2 inches மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பேலன்ஸ் நமக்கு 33 inches வருது. அது கூட சீமிங்காக 1 inch ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 34 inches வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது இடுப்பு சுற்றளவு 30க்குள்ளே இருந்ததுன்னா 30 வரைக்கும் இருந்ததுன்னா நமக்கு 6 part வந்துட்டு நமக்கு இன்ஸ்கர்ட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, இப்போது 30 to 35 வரைக்கும் ஹிப் ரவுண்ட் இருந்ததுன்னா 7 part ஸ்கர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது 35 to 40 and above இருந்ததுன்னா 8 part ஸ்கர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பாப்லின் மெட்டீரியல். நார்மலாக பார்த்தீங்கன்னா பாப்லின் மெட்டீரியல் தான் இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து சூட்டபுளான மெட்டீரியல். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 meters வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது வித் வைஸ் வந்துட்டு நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அகலத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 34 inches வந்து நம்ம ஹைட் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ 34 inchesக்கு நான் ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ துணி பார்த்திங்கன்னா நான் டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் வித் வைஸு. ஓகேங்களா, இப்போ மீதி இருக்கிற துணியும் அதே மாதிரி நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா 34 inchesக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ண பீஸ் பார்த்திங்கன்னா 2 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அதனுடைய கீழே வந்துட்டு ஃப்ரில் இல்லாமல் தான் வந்துட்டு நான் இந்த இன்ஸ்கர்ட் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரில் வச்சு இன்ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சுக்கலாம். நம்ம ஒன்றா வச்சுட்டு இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து நான் 6 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இதனுடைய மேல் பகுதியில். ஓகேங்களா, இப்போ ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் 6 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஓப்பன் சைடில் கீழே, ஓகேங்களா, பாருங்கள், ஓப்பன் சைடில் கீழே 6 inchesக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து என் பக்கமாக இருக்குது. அந்த ஃபோல்டிங் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா என் பக்கத்துலேருந்து 6 inches மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே ஓப்பன் சைட்லேருந்து 6 inches நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் இது லைன் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதை கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நமக்கு இருக்கும் நம்ம கட் பண்ணதில். ஏன்னா நம்ம 6 பார்ட்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் 2 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம பெல்ட்டுக்கு, அதாவது பட்டி பீஸ்க்கு இந்த மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அகலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கட்டிங் வந்து அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பீஸ் வந்து 2 பீஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் பீஸ் வந்துட்டு 2 பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து அந்த ஃபோல்டு பண்ணி டபுளாக இருக்கிற பீஸ் வந்து 2 பீஸு. இது 2ஐயும் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து தையல் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம கட் பண்ணும்போது 2 பீஸ் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் டோட்டலாக அது வந்து 4 பீஸ் வந்துட்டு கால்குலேஷன் படி 4 பீஸ். ஓகேங்களா? ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா அகலம் மேலே இடுப்பு சுற்றளவில் 12 இன்ச், அதாவது 12 இன்ச் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் 2 பீஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ். பாருங்கள், இது வந்து சிங்கிளாக இருக்கிற பீஸு. இப்போ நம்ம டபுள் பீஸ் 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் பீஸை என்னுடைய இந்த ரைட் சைடில் ஒரு பீஸும் லெஃப்ட் சைடில் ஒரு பீஸும் வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த சைடில் வைக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பாருங்கள் அந்த ஏ ஷேப் வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சைடில் வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர்றது ஜாயின் பண்ணுற சைடு இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இன்ஸ்கர்ட்டினுடைய கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து ஃப்ரில் வைக்கல, அதனால இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வரலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்கர்ட்னுடைய கீழ்ப்பகுதியை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்கர்ட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் சைடு வருது இல்லைங்களா, அதில் மேலேருந்து கீழே 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த 2 பீஸ்லேயும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இந்த 5 இன்ச் வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி கிராஸாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த பட்டி துணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பட்டி துணியுடைய ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடில் தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த பட்டி துணியுடைய நல்ல பக்கமும் இன்ஸ்கர்ட்டுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த பட்டி துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு 2ஐயும் சேர்த்து இந்த ஸ்கர்ட்டையும் இந்த பட்டி துணியும் சேர்த்து தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பட்டி துணி எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணலை. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்கர்ட்னுடைய உள்பக்கமாக திருப்பி வச்சுக்கிறேன். திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த பட்டி பீஸினுடைய இன்னொரு பக்கத்தை அதனுடைய உள்பக்கமாக அப்படி ப்ளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்கர்ட்லுடைய பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு இதனுடைய சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லைங்களா 5 இன்ச்சஸ்க்கு, அதிலிருந்து கீழே நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம நாடா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம இந்த இன்ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நாடா கூட நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் கீழே வந்துட்டு நீங்கள் லேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரில் வச்சு இன்ஸ்கர்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.